ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பரிகாரங்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்பிக்கையோடு செய்யணும். ரெண்டாவது வழிபாடும் பரிகாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, அன்னதானம் செய்யாமல் முழுமையடையாது, பயன் அளிக்காது. இதை ரெண்டையும் கடைபிடிக்க முடிகிறவங்க மட்டும் இதை செய்யலாம், இல்லாதவங்க இதனால் எந்த பயனும் இல்லை. சரி, இது எங்கே செய்கிறது, எப்போ செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டின் அருகில் அல்லது உங்கள் ஊரின் அருகில் உள்ள சித்தர்கள் ஜீவசமாதி இருந்ததுன்னா அங்கே போகலாம். சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் புற்றுள்ள கோவில்களில் போய் இது வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் 2 தீபங்கள் அல்லது உங்கள் வயது உள்ள தீபங்கள் ஏற்றணும். நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றிட்டு கற்கண்டு, கருப்பு உலர் திராட்சை வைத்து வழிபாடு பண்ணணும். செய்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 4 நபர்களிலிருந்து 10 நபர்களுக்கு வயிறார, அப்படின்னா முழுமையாக அன்னதானம் செய்யணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு வர்றது இது கிடையாது. வயசானவங்களை குறைஞ்சது ஒருத்தர் நபருக்காக அவர் பசியார அன்னதானம் செய்யுங்க. வசதி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை நபர்களுக்கு வேணால் செய்யலாம். இதை செய்துட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும். சரி, இந்த பரிகாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு மட்டும்தானே அப்படின்னுலாம் கிடையாது. உங்கள் வாழ்நாளில் ராகு எத்தனை முறை பயிற்சி ஆனாலும் சரி, இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக நற்பலன்கள் அதிகமாகவும் கெடுபலன்கள் குறைந்து நன்மை அளிக்கும். நன்றி, வணக்கம்.